சார் 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 நம்ம நிகழ்வு ஆரம்பிக்கலாம். மீட்டிங் சார். நன்றிப்பா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் தமிழ் மெய்நிகர் இருக்கை திட்டத்தின் கீழ் தமிழ் நானோ ரிசர்ச் சேர் ப்ராஜெக்ட்ல திருப்பாவை ஆய்வுரை திரு லக்ஷ்மணன் ஐயாவின் திருப்பாவை தமிழாய்வு இருக்கை திருப்பாவையில் இன்றைக்கு தொடர்ந்து நாம் இந்த நிகழ்வை 1 வருடம் நடத்தி வந்தோம். இப்போது மீண்டும் அந்த நிகழ்வை அமர்வாக நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நம்மிடையே பேச வந்திருப்பவர் டாக்டர் சீதா ராமலட்சுமி அம்மையார், பேராசிரியர், மைசூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். திருப்பாவையில் பெண்மொழி ஓர் ஒப்பீட்டு ஆய்வு என்ற தலைப்பிலே 5/6/2026 8:30 மணி அளவில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்து இந்த நல்ல நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தொழிற்பாய் அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய சிறப்பு பொருந்திய மேன்மை தங்கிய இயக்குனர், நம்முடைய முதன்மை இயக்குனர் திரு மருத்துவர் செம்மல் ஐயா அவர்களை முனைவர் செம்மல் ஐயா அவர்களை வாழ்த்தி வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இந்த நிகழ்வுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய திரு லக்ஷ்மணன் ஐயா அவர்கள் கனடாவில் இருக்கிறார். கனடாவிலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ஐயாவுக்கும் நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றோம். அடுத்து அதை இணைத்து நம்மோடு நடத்தக்கூடிய டோ பவுண்டேஷன், அந்த டோ பவுண்டேஷன் கனடாவிலிருந்து எப்போதும் நம்முடைய இணைவார், என்றும் இணைவார் என்று கருதுகிறேன். சிறப்பு மிகு நம்முடைய சுதர்சன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த இணையத்தை மிகச் சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வி குணப்பிரியா அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை சொல்லி இன்றைய நம்முடைய சிறப்பு மிகு பேராசிரியர் அம்மையார் அவர்கள் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். ஒரு அவர்கள் இருக்கக்கூடிய இடம் மைசூர் என்றாலும் கூட நம்மோடு இருப்பது போலவே ஒரு இணக்கமான ஒரு சிறப்பு பொருந்திய அம்மையாராக அவர்கள் எப்போதும் இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அவர்களுடைய MA PhD தமிழிலே பயின்றிருக்கிறார். MA FL ஆங்கிலமும் கற்றிருக்கிறார். MA சோசியாலஜி கற்றிருக்கிறார், சைக்காலஜி கற்றிருக்கிறார், PG DHC டிப்ளமா இன் ஜேர்னலிசம் என்று பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரானவர் நம்முடைய சீதாலட்சுமி அம்மையார். 150க்கு மேற்பட்ட கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். அதை இன்டர்நேஷனல், நேஷனல் இதழ்களிலே அவைகள் வெளிவந்திருக்கின்றன. அடுத்து பல பல்கலைக்கழகங்களுக்கு அவர்கள் ரிசர்ச் பர்சனாக சென்றிருக்கிறார். அதுதான் கருத்தாளராக சென்றிருப்பது நமக்கு பெருமையை தருகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கர்நாடகாவில் இருப்பதால் கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார் என்பது மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டுமல்ல, முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு முனைவர் பட்ட அந்த தேர்வினை நடத்துவதற்காக சேர்பர்சனாகவும் கன்வீனராகவும் அதற்காக அவர்களுக்கு அந்த பட்டத்தை கொடுப்பதற்கான உயர்நிலையிலே அவர் அம்மையார் இருந்திருக்கிறார். அவர்களுடைய பட்டங்களை பற்றி அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர், பல விருதுகள் அவர்களை தேடி வந்திருக்கிறது. பல இன்றைக்கு இணையத்திலே அவர் பேசாத இணைய வழி செய்தி பாடுகள் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா இணையத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அங்கு இருப்பதால் அவருக்கு தமிழ் மேல் மிக அன்பு. அந்த அன்பின் காரணமாக அவர் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களிடம் எங்களுடைய திருப்பாவை இருக்கைக்கு நீங்கள் ஒரு உரையை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் உடனடியாக சரி என்று சொல்லி, அது மட்டுமல்ல அவர்கள் கொடுத்திருந்த தலைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. திருப்பாவையில் பெண்மொழி ஒரு ஒப்பீட்டு ஆய்வு என்று ஒரு ஆய்வாளராக அவர் நமக்கு இந்த நிகழ்ச்சியை தர வந்திருக்கிறார். அந்த வகையிலே சகோதரி சீதா அம்மையார் அவர்களை வருக வருக என்று எல்லோர் சார்பாகவும் வரவேற்று இந்த தளத்தை அவர் கையிலே இப்போது ஒப்படைக்கிறேன். சகோதரியாரை வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். நன்றி, வணக்கம். நான் பேசுவது கேட்கிறதா? வணக்கம் வணக்கம். வேலம்மாள் அம்மையார் அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். இதை பற்றி எனக்கு
இந்த இணையத்தை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. வேலம்மாள் அம்மையார் அவர்கள் போன வாரம் ஒரு நிகழ்ச்சியில சந்தித்த பொழுது அவர் இதை பற்றி பேசியிருந்தார். அவர் என்னை அழைத்தார். நான் இருப்பது மைசூரில். என்னை யாரும் அழைப்பதற்கு யாரும் கிடையாது. அதனால் யாராவது அழைக்க மாட்டார்களா என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் வாய்ப்பு கிடைத்த உடனே எடுத்துக்கொண்டு விட்டேன் நான். இரண்டாவது, இந்த இணையத்தில் இணைந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கோபாலன் ஐயா வந்திருக்கிறார்கள். அறிவியல் தமிழ் என்ற இதுல ஹோஸ்டாக இருக்கக்கூடிய அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னும் இணையத்தில் இணைய இருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். என்னுடைய தலைப்பு திருப்பாவையில் பெண்மொழி ஒரு ஒப்பீட்டு ஆய்வு. கால நேரம் 40 நிமிடத்துளிகளா எப்படி அம்மா? கொஞ்ச நேரம் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாங்க. ஒரு 50 நிமிடம் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க பேச போறீங்க, அதனால தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி நன்றி. நல்ல உரை, உங்களுடைய உரை நன்றாக இருக்கும், அதனால நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நன்றி நன்றி. மீண்டும் ஒரு முறை சான்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். 12 ஆழ்வார்களில் ஒருவராக இவர் இருக்கிறார். நாச்சியார் என்று சொல்வார்கள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த மங்கை. அந்த துளசி செடியின் கீழே இருந்தார் என்றெல்லாம் கதை சொல்லப்படுகிறது. கண்ணனையே மனதால் தன் துணைவனாக கணவனாக ஏற்றுக்கொண்ட ஆண்டாளை பற்றி ஏராளமான ஆராய்ச்சி வந்து கொண்டேதான் இருக்கிறது, செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது கூட இன்னும் பேச மாட்டார்களா என்ற முறையில் இந்த ஒரு எண்ணத்தை வைத்துவிட்டு போவார்கள். நான் என்ன புதிதாக சொல்லிவிடப் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிந்தவரை நான் இந்த இணையத்தில் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகிறேன். தமிழை பொறுத்தவரை ஆண்டாளுடைய தமிழ் மிக சிறப்பு. அந்த பாசிட்டிவ் என்று சொல்வார்கள் அல்லவா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்வார்கள். உணர்ச்சிகரமானது, மேம்பட்டது. அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சமத்துவம் அதிகமாக தென்படுகிறது. அது மட்டுமல்ல, தத்துவம் தான் உள்ளிழையாக போகிறது. அதனால் பார்த்தீர்கள் என்றால் மேலிருந்து பார்ப்பதற்கு ஏதோ கண்ணனை பற்றி பாடுவதாகவும் அவனை போய் பார்க்க வேண்டும் என்பது போல இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தத்துவ கருத்துக்கள், இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்ற ஒரு தத்துவ கருத்துடன் இருக்கின்றது. இரண்டாவது என்ன அப்படின்னா, பெண்ணால் பாடப்பட்டது என்பதனால் என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கும். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? பெண்ணால் பாடப்பட்டதுனால பெண்மொழி தான் அதிகமாக இருக்கும்னு. ஆனால் நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம், திருமங்கை ஆழ்வார் என்று பார்க்கிறோம். அவருடைய பாடல்களில் அவர்கள் பெண்ணாக தன்னை வைத்துக் கொண்டு கண்ணனின் மீது இருக்கக்கூடிய அன்பை காட்டுகின்றார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த மொழிகள், அந்த மொழி ஆண்டாளுடைய மொழியோடு கம்பேர் பண்ணும் பொழுது சற்று என்னை பொறுத்தவரை ஒரு தனி ரகமாகத்தான் இருக்கின்றது. அது காரணம் என்ன அப்படின்னா, கண்ணனின் மீது காதல் வயப்பட்ட காரணத்தினாலும் தன்னை அறியாமலேயே, அவரை அறியாமலேயே என்ன ஆகிறதுனா, நல்ல பெண்மொழிக்கான அந்த கூறுகள் அதிகமாக தென்படுகின்றன. பார்க்க போகிறோம், பாருங்களேன். இப்ப பாரதி போனவது இன்றைய கால கான்டெம்பரரி போயட் என்று சொல்வார்கள், சமகால கவிஞர்கள். பாரதி பார்க்கிறோம். பாரதியும் பாடியிருக்கிறார், தன்னை பெண்ணாக வைத்துக் கொண்டு அவர் பாடியிருக்கிறார். கண்ணன் என் காதலன் என்ற தலைப்பில் அவர் பாடியிருக்கிறார். அதுலயும் அவர் பாடுற பாத்தீங்கன்னா காதல் ரசம் சொட்ட சொட்ட பாடியிருக்கிறார். ஒரு உதாரணம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கண்ணனின் மீது அவர் காதல், தன்னை பெண்ணாக வைத்துக் கொண்டு கண்ணன் மீது வைத்துக் கொண்டிருக்க காதலை பாடுகின்ற. பாருங்கள் எப்படி வருகிறது வரிகள். வேண்டும் பொருளை எல்லாம் மனது வெறுத்து விட்டதடி, தாயினை கண்டாலும் சகியே சலிப்பு வந்ததடி, உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை, பாலும் கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடி, 4 வைத்தியரும் இனிமேல் நம்புதற்கு இல்லை என்றார், பாலத்து ஜோசியனும் கிரகம் படுத்தும் என்று விட்டான். அப்படியே வரிகள் போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில சொல்கின்றா பாருங்கள். கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல் என்னாச்சு, இனம் விளங்கவில்லை, எவனோ என் அகம் தொட்டு விட்டான்.
எண்ணி எண்ணி பார்த்தேன் கண்ணன் திருவுருவம் அங்கனே கண்ணின் முன் நின்றதடி என்று பாடுகின்றார். அவர் ஆணாக இருந்தால் தன்னை பெண்ணாக வைத்துக் கொண்டு பாடினார். இங்க என்ன ஆகுதுன்னா பாவை பாட்டாக பாடுகின்றாள் அல்லவா ஆண்டாள். கண்ணனை தேடி அங்க பார்த்தீங்கன்னா கண்ணன் ஒரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கெங்க வித்தியாசம் படிக்கிறோம் பார்க்கலாம். அங்கே கண்ணன் அந்த காதலியை பாரதியை தொட்டு விட்டது போல பாடுகிறார். இந்த இடத்தில் பாவை பாட்டு பாடி இருக்கக்கூடிய ஆண்டாள் கண்ணனை தேடி செல்கின்ற, அதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவாக புகின்றது. பாருங்கள் என்ன ஒரு தத்துவம். அதனால கண்ணனை தேடி செல்கின்ற காதலியாக இருக்கிறாள், பக்தையாக இருக்கிறாள். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவளுடைய வரிகள், ஆண்டாளுடைய வரிகள் கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். மேலும் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா காதல் பக்தி இதை தாண்டி இறைவனுடன் இரண்டர கலத்தல் என்பதுதான் உள்ளீடாக அந்த பொருளாக இருக்கு, மையக்கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது என்ன ஆச்சரியம்னா மிக சிறிய வயதிலேயே ஆண்டாளுக்கு இந்த பாவம் வந்தது ஆச்சரியம். மிக சிறிய வயதிலேயே 5 வயதிலேயே அவள் சூடி கொடுத்த சுடற்குடியாகிறாள். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? கிட்டத்தட்ட 15 வயதில் இறைவனுடன் இரண்டர கலத்தல் என்பது நடக்கிறது. நம்ம இன்றைய கால இளைஞர்களை விட்டு விடுங்கள், அன்றைய காலத்திலும் கூட 15 வயதிலேயே, ஆனால் 3 வயதிலேயே நம்ம பார்த்தீர்கள் என்றால் உமையை பார்த்து பாடினார் திருஞான சம்பந்தர் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்தில் 15 வயதிலேயே இறைவனுடன் கலத்தல் என்பது மிக பிரமாதமாக நடக்கிறது பாருங்கள். அதனால இந்த திருப்பாவையில ஏராளமான ஆச்சரியங்கள் இருக்கின்றன, விஷயங்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகள் இன்றைய கால தமிழும் சரி, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கின்றன. பாருங்களேன், புள்ளும் சிலம்பின என்று கூறுகிறார். நம்ம புள்ளெல்லாம் பாடியது என்று சொல்லுவோம் அல்லவா? இவர் சொல்கின்றார் புள்ளும் சிலம்பின என்கிறார். ஆனை சாத்தன், கீச்சாங்குருவிகளுக்கு அவர் கொடுக்கின்ற பெயர் ஆனை சாத்தன் என்கிறார். சிற்றாதே பேசாதேன்னு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். சிற்றாதே பேசாதேன்னா அர்த்தம் அசையாமல் இருக்கிறதுக்கு சிற்றாதே, சிற்றாதே பேசாதேன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாடு எல்லாம், பசு மாடெல்லாம் பால் கறக்க பால் சோர என்று கொடுக்கின்றார். பால் சோர நனைத்து இல்லம் சேறு ஆக்கும். பசுமாடெல்லாம் பால் கறக்கிறது, எருமை மாடுகளும் பால் கறந்தனா வீடெல்லாம் என்ன ஆகுமா? சீராக இருக்குமா. அந்த பால் எல்லா இடத்திலும் சிதறி என்று சொல்லும் பொழுது மிக அழகாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்பாவை பாடல்கள் பார்த்தீர்கள் என்றால் பல இடங்கள்ல உரையாடல் போலவே அமைந்திருக்கும். இவள் ஒரு வார்த்தை, அவளுடைய தோழி ஒரு வார்த்தை, இல்ல தோழி ஒரு வார்த்தை பேசினா இவள் ஒரு வார்த்தையாக பேசிக் கொண்டிருக்கார். மிக அது மட்டும் இல்ல, வாக்குவாதம் நடக்கிறது. ஆர்குமெண்ட் என்று சொல்வாள் அல்வா, வாக்குவாதம் நிறைய பார்க்கலாம். அதற்கு பிறகு என்னை கவர்ந்த விஷயம் என்ன என்று சொன்னால், பாருங்களேன், இது ஒரு பெண் பாடியதுதான். ஆனால் ஒரு இடத்தில் கூட தன்னுடைய மன வருத்தத்தையோ துக்கத்தையோ துயரத்தையோ வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் கிடையாது. 30 பாடல்களை திருப்பாவை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். 30 பாடல்கள்ல ஒரு இடத்துல கூட தன்னுடைய வருத்தமோ வேதனையோ துக்கமோ வலியோ ஒரு இடத்துல கூட சொல்லல. சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இன்னொரு பெண் இடத்தில் பேசுகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு 5 நிமிடம் பேசினால் கூட போதும். தன்னுடைய மன வருத்தம், வேதனை, தன்னுடைய குடும்பத்தார், கணவன், மனைவி, மக்கள் என்று எல்லோருடைய விஷயங்களும் வந்துவிடும். 5 நிமிடம் பேசினால் போதும். மன வருத்தம் கட்டாயமாக வெளிப்பட்டு விடும். இல்லைன்னா வீட்டு கதைகள் வரும், ஏதாவது ஒன்று வரும். ஆனால் அப்படிப்பட்ட செய்திகள் எதுவுமே 30 பாடலில் வரவில்லை. அதுதான் ஆச்சரியம். எல்லாமே என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, யசோதையினுடைய மகனை, கண்ணனை பார்த்து பாடக்கூடிய பாடல்கள் காதல் பாட்டுகளாகத்தான் தெரிகிறது. அவனை எப்படி அடைவது, பிறப்பின்றி எப்படி மீண்டும் பிறப்பு என்பதை இல்லாமல் செய்வது எப்படி என்பது மாதிரி கருத்துக்கள் தான் தென்படுகிறே தவிர, வருத்தம் என்பது பெண்ணாக இருந்தாலும் வருத்தம் கூட இல்லை. அதுதான் விஷயம். இன்னொன்று பார்க்கிறீர்கள், ஆண்டாள் தன்னை ஒரு செல்வ சீமாட்டியாகவே, சீமாட்டி என்றே வருகிற செல்வ சீமாட்டியாகவே வைத்துக் கொண்டு பாடினாலும் கூட இயற்கையாகவே பெண்களுக்கான சின்ன சின்ன செயல்களையும் பாடியிருக்கிறார். தான் பணக்காரியாக இருந்தாலும் கூட, செல்வ சீமாட்டியாக இருந்தாலும், சிறு குழந்தைகள் என்னென்னலாம் செய்யுமோ அதை அத்தனையுமே தன்னுடைய பாடலில கொண்டு வந்திருக்கிறார். என்ன ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, சிறு பெண்களாக இருந்தாலும் கூட விடியற் காலையில எழுந்திருக்கிறார்கள், குளிர்ல எழுந்திருக்காங்க, ஊர் கூடி செல்கிறார்கள்,
குளிர்மிக்க காலையில குளிர்ந்த நீரிலே குளிக்கின்றார்கள். அதுதான் கொஞ்சம் மாறுபட்டது. இன்றைக்கு நம்ம லேசா குளிர் என்பதனாலே 2-3 நாட்கள் தள்ளிதான் குளிக்கின்றோம். இல்ல சுட சுட வெந்நீரிலே குடிக்கின்றோம் பாருங்கள். அதனால இப்பொழுது பெண்மொழிக்கான கூறுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் பாருங்கள். ஆண்பாற் புலவர்கள், அது ஆண்கள் தன்னை பெண்ணாக நினைத்துக் கொண்டு பாடுவது ஒரு வகை. ஆனால் ஆண்டாள் பெண் என்பது மட்டுமல்ல, மிக இள வயதிலேயே தன்னை இறைவனுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டு பாடியதுதான் மிக சிறப்பு. மேலும் தான் பெண் என்பதனாலே பாடல்கள் முழுவதும் தன்னை மறந்து பாடினாலும் அவளை அறியாமலே, ஆண்டாளை அறியாமலேயே அந்த பெண்ணினுடைய கூறுகள் எல்லாம் வெளிப்படுகின்றன. முதலாவதாக பார்க்கலாம். என்னன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, தான் அன்பு கொண்டவனை, தன்னுடைய கணவனை எந்த பெண்ணுமே விட்டு கொடுக்க மாட்டார். கணவனாக இருந்தால் அவன் என்னதான் தவறு செய்திருந்தாலும் கூட அவனை போல கிடையாது என்று மற்றவர்கள் முன்னிலையில் மிக பிரமாதமாக பேசக்கூடியவர். கணவன் என்றாலே உயர்த்தி பேசுவார்கள். இப்ப காதல் என்ன பண்ணுவாங்க, விடவே மாட்டாங்க. இல்ல, அப்பா அம்மாட்டையும் உயர்த்தி பேசுவாங்க. சில இடத்த கணவனை பற்றி அப்பா அம்மா விடத்தில் சொல்லுகின்ற பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் காதலன் என்று சொன்னால் அப்பா அம்மையை விட்டு விட்டு என்ன செய்வார்கள், காதலை உயர்த்தி உயர்த்தி பேசுவார்கள். அதுதான் விஷயம். அவனுடைய கண் இமைப்பிற்காக தவம் இருப்பார்கள். வாய் ஓயாமல் அவனுடைய புகழையே பாடுவார்கள். ஆண்டாள் காதல் கொண்ட கண்ணன் எப்படிப்பட்டவனான் பாருங்கள். என்ன ஒரு 30 பாடல்கள்ல ஒவ்வொரு வரியிலையும் கண்ணனுடைய புகழை அப்படி பேசியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. முதல் பாடலிலேயே இந்த மார்கழி திங்கள் என்று வருகிறார்கள். அந்த பாடலிலேயே கண்ணனுடைய இயல்பை மிக பிரமாதம் பாடுகின்றார். நந்தகோபன் குமரன், யசோதையினுடைய இளம் சிங்கம், கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர்மதியம் சூரியனும் சந்திரனை போல. நல்லது செய்கின்றவர்களுக்கு இளமதியை போன்று இருப்பான், துன்பம் செய்கின்றவர்களுக்கு சூரியனை போன்று இருப்பான். கதிர்மதியம் போல் முகத்தான். அது மாத்திரம் பேய்முலை நஞ்சுண்டவன், கள்ளத்தனமாக வந்த சகடாசுரனால் கொண்டு வரப்பட்ட வண்டியை காலால் உதைத்தவன், கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்று வருகிறது. குதிரை வடிவில் வந்த அசுரனை அழித்தவன், மாவாய் பிளந்தான் என்று வருகிறது. கம்சனுடைய மல்லர்களை அழித்தவன், பாம்பு படுக்கையில் படுத்தவன், முனிவர்களாலும் யோகிகளாலும் விரும்பப்படுகின்றவன், ராவணனை அழித்தவன், இலங்கை கோமான் என்று வருகிறது. புள்ளின் வாய் கிழித்தவன், புள்ளின் வாய் கீண்டானே என்று வருகிறது. இப்படி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பாடலிலும் அந்த கண்ணனுடைய இயல்பு மட்டுமல்லாமல் அவன் செய்த திருவிளையாடல்களை அப்படி அடுக்கி கொண்டு போகின்றார். ரொம்ப இது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த இடத்தில் நம்மாழ்வார் என்று நினைக்கிறேன், அவர் சொல்கின்றார், இந்த பாம்பு இந்த இதுல பார்த்தீர்கள் என்னால் அந்த பாம்பு படுக்கையில் படுத்தவன் என்பதற்கு இவர் என்ன சொல்கின்றார் சொன்னா, மல்லர்களை எல்லாம் அழித்து வந்ததுனால அவருக்கு ரொம்ப களைப்பாக இருப்பது, அதனால அவர் போய் பார்க்கடலிலே அந்த பாம்பு படுக்கையிலே படுத்து விட்டார் என்று அவர் கொடுக்கின்றார், நம்மாழ்வார் கொடுக்கின்றார். இவர் எந்த மாதிரி இல்ல, தன் கண்ணனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடியவராக தென்படுகின்றார். இதை காட்டிலும் மற்றவர்களிடத்தில் தன்னுடைய காதலனை உயர்த்தி பேசுவது ஒரு வகை. இன்னொரு வகை, அவனே நேருக்கு நேராக பாடுவது, புகழ்ந்து பேச ஒண்ணா போல கிடையாதுப்பா. அதுவும் பக்தியாக, பொய்யாக இல்லை. நம்ம வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்கிறோம், அதை போல அல்ல. பக்தியினால் தன்னை அவனுக்கே அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால் இத்தனை நேரம் மற்றவர்களிடத்தில் கண்ணனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய வரிகளை பார்த்தோம். கண்ணனிடத்திலே நேருக்கு நேராக சொல்லக்கூடிய வரிகள் இருக்கிறதா? இருக்கிறது. எப்படிப்பட்ட வரிகள் பாருங்களேன். முகத்திற்கு நேராகவே, கண்ணனுக்கு நேராக, முகத்திற்கு நேராகவே ஆண்டாள் பாடுகின்றாள் பாருங்கள். அது காதல் என்னை பொறுத்தவரை பக்தியினுடைய உச்சகட்டமாகத்தான் இருக்க வேண்டும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, தென்னிலங்கை செற்றாய், ஒன்றச்சகடம் உதைத்தாய் போற்றி, குன்று குடையாக எடுத்தாய் குணம் போற்றி, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலை என்றெல்லாம் பார்க்கிறோம் பாருங்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு புராண செய்திகள் இருக்கின்றன. அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே மற்றவர்களிடத்தில் கண்ணனை பற்றி புகழ்ந்து பாடுவது மட்டுமல்லாமல் கண்ணனிடத்தில் நேருக்கு நேராக அவன் செய்த செயல்களை வைத்து பாடுவது என்பது மிகப்பெரிய பாடல் தான் என்று சொல்ல வேண்டும், பக்தி தான் இது. இரண்டாவதாக பார்க்கிறோம், பெண்ணினுடைய கூறு என்னன்னு பார்க்கலாம். ஒரு செயல் செய்ய வேண்டும்னா அதற்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு நியமம் அது வேண்டும். அந்த நியமம் கட்டுப்பாடெல்லாம் ஆண்களை காட்டிலும்
பெண்களுக்கு அதிகம். கட்டாயமாக அதை செய்வார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த ஜெபமோ இந்த விரதமோ செய்கின்றாய் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வாறு செய்து விடுவார்கள். அது இன்றைக்கும் கூட பார்க்கிறோம். நிறைய கிராமப்புறத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உருளு சேவை, திருப்பதியில் உருளு சேவை செய்கின்றார்கள் பெண்கள். எத்தனையோ பெண்கள், என்னுடைய சகோதரி கூட திருப்பதியில உருளு சேவை செய்திருக்கிறார். உருளு சேவை உண்டு. மண்சோறு சாப்பிடுகின்றார்கள். இன்றைக்கும் மண்சோறு சாப்பிடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். விரதம் இருக்கிறார்கள். அலகு குத்திக் கொள்கிறார்கள். அது நான் இப்பொழுதுதான் பார்த்தேன், ஒரு போன வாரம் பார்த்தேன். என இன்றைக்கும் கூட பெண்கள் தயங்காது, எப்படிப்பட்ட துன்பம் தரக்கூடிய செயலாக இருந்தாலும் இறைவனை போய் அடைய வேண்டும், இறைவனுடைய அருட்பார்வை தனக்கு வேண்டும் என்று சொன்னால் தன்னை வருத்திக் கொள்வதில், அந்த நியமங்களை கடைபிடிப்பதில் அவர்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. அவர்களே தான் அது. அதனால் தயங்காது செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கின்றது. இங்கேயும் ஆண்டாள் என்ன செய்கின்றார்? அப்படிப்பட்ட விரதத்தன்மையைத்தான் அவரும் கடைபிடிக்கிற பாருங்களேன். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும். செய்யக்கூடாத செயல்களெல்லாம் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதும். நாங்க தவறான வார்த்தைகள் பேச மாட்டோம், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டோம். ஐயமும், தகுதியுடையவர்களுக்கு உதவி செய்யறது ஐயமும், பிச்சையும், சான்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடியது பிச்சையிடுதல். இத்தனை நாங்கள் என்ன செய்வோம்? மகிழ்ச்சியுடன் செய்வோம் என்று கூறுகின்றார். இந்த இடத்துல நெய்யுண்ணம் பாலுண்ணம் சொல்வது காரணம் என்ன? இவர்கள் வீட்டிலேயே பயங்கரமாக பால் கிடைக்கிறது, தயிர் கிடைக்கிறது, நெய் கிடைக்கிறது. அப்பொழுதுதான் பார்த்தோம், கறவைகள் இந்த பால் கறக்கும் பொழுது வீடையே சேராக்கி விடுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல எல்லாமே கிடைக்கக்கூடிய இடத்திலே நான் சாப்பிட மாட்டேன் என்று 30 நாளும் விரதம் இருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி, விடியற்காலே நீராடி, பச்சை தண்ணீரிலே, குளிர்ந்த நீரிலே நீராடி மையிட்டு எழுதும். பெண்களுக்கு கண்களுக்கு மிகவும் மை பிடித்தது. அது மட்டும் இல்ல, பூவையும் நாங்கள் வைக்க மாட்டோம் என்று எப்படி இருக்கின்றார்கள் பாருங்கள். இது எத்தனையும் நாங்கள் வருத்தத்தோடு செய்ய மாட்டோம், மகிழ்ச்சியுடன் செய்வோம் என்று சொல்கின்றார்கள். அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, விரத நாள்ல அவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தது என்று சொன்னால் குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் மட்டும் சமைப்பார்கள். தான் அப்படியே பட்டினியாகத்தான் இருப்பார்கள். அது மிக வலிமை அவர்களுக்கு. அதனால் நெடுநாள் வாடையில பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்க கூட தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய தலைவி தன்னை அழகுபடுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் வரும். அந்த ஊர்ல இருக்க மதுரை பற்றி தான் பேசுகிறார்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் குளிர்ந்த காலம், மழையில பூக்கள் எல்லாம் நனைந்திருக்கும்பதனால் ஒரு சில பூக்களை மாத்திரம் கூந்தலுக்குள்ளே சொருகி வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று, சின்மலர் என்றுதான் சொல்கிறார். சில பூக்களை மட்டும்தான் அவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். தேவி தன்னை அலங்கரித்துக் கொள்ளவே இல்லை என்று வருகிறார். முல்லைப்பாட்டிலும் அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாள், தேவி அழுது கொண்டிருக்கிறாள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த இடத்துல கணவனை பிரிந்து இருக்கின்ற பெண்கள் செய்யக்கூடியது உண்டு. ஆனால் இளம் வயதிலே இந்த மாதிரி பெண்கள் செய்கின்றார்கள் சொன்னால் அது அவர்களுடைய மன வலிமையை தான் காட்டுகின்றது பாருங்கள். சிலம்பில் கூட என்ன ஆகுதுன்னா, தேவியை நன்றாக அலங்காரம் செய்து கொள்ளும்படிதான் பாடுகின்றார்கள். அதுதான் விஷயம். அதனால திருமணமான பிறகு இன்னொரு விஷயம் கூட பெண்கள் இடத்தில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, திருமணமான பிறகு தனக்காக வேண்டுதல் என்பது குறைந்து போய் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இன்னும் ஒரு படி தாண்டி ஊருக்காகவும் பாடுகின்றவர்கள், விரதம் இருக்கின்றார்கள். அதனால இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா பாவை நோன்பும் இப்படிதான் சொல்கின்றது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 30 நாள் நோன்பு செய்வோம், விரதம் இருப்போம். அவ்வாறு நாங்கள் செய்தால் என்ன ஆகும்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று. நாங்கள் இத்தனை நாள், நாங்கள் 30 நாளும் விரதம் இருந்தால் எல்லா இடங்களிலும் செழுமையாக இருக்கும். மாதம் மும்மாறி பொழியும். அது மட்டுமல்ல, அந்த வயலிலே நல்ல மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடும். கறவை மாடுகள் நன்றாக பால் கறக்கும். ஊரே செழிப்பாக இருக்கும் என்றெல்லாம் ஊருக்காகவும் வேண்டி அவர்கள் விரதம் இருக்கின்ற முறையை இந்த இடத்திலே ஆண்டாள் மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார் பாருங்கள். அதற்கு பிறகு பொதுவாக ஒரு செய்தி சொல்வார்கள். அது எத்தனை பேர் சொல்கிறார்கள் என்று தெரியாது. பெண்களுக்கு அறிவாற்றல் கொஞ்சம் குறைவு, அறிவு அவ்வளவு தூரம் கிடையாது, பெண் புத்தி பின் புத்தி என்றெல்லாம் சொல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஏனோ ஆண்டாளுடைய பாடல் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அறிவு மிக்கவர்கள் என்பது தெரியும். அதுல பாத்தீங்கன்னா, ஆழியுள் பூக்கு என்று தொடங்கும் வரிகள்ல பாத்தீங்கன்னா எப்படி மழை பொழிகிறது,
கடலிலிருந்து நீரை முகந்து கொண்டு மேகமாக மாறி பிறகு அந்த மேகத்திலிருந்து மழை பொழிகிறது என்ற பாடல் வரிகளை மிக அழகாக கொடுக்கின்றார். கால நேரம் குறைவாக இருப்பதனால் அந்த பாடல் வரிகளை நான் கொடுக்கவில்லை. மிக அழகாக கொடுக்கின்றார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவாபரேஷன் நடக்கிறது, அதற்கு பிறகு மேகமாக மாறி மழை பொழிகிறது என்ற ஒரு சைக்கிள் இருக்கிறது பாருங்கள். அதை மிக அழகாக கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு விஷயம் கூட, அவர் இயற்கையுடன் வாழ்ந்து இருக்கின்றார். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு என்று வரும். அந்த இடத்தில் மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை என்று வரக்கூடிய அந்த பாடல் வரிகள், கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு என்று என்ன பண்ணுவாங்களா, அந்த மாடுகளை எல்லாம் கறப்பதற்கு முன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வீட்டிற்கு முன்னால் சிறு தோட்டம் அமைத்திருப்பார்களாம். அன்றைய காலத்தில் அந்த தோட்டத்துல பனி எல்லாம் விழுந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பச்சை பசேல்னு அந்த குளிர்ந்த பனித்துளி எல்லாம் விழுந்திருக்கிறதுனால அந்த எருமை மாடுகளை என்ன பண்ணுவாங்களா, அந்த பசும்புல்லை மேய்வதற்கு அனுப்புவார்கள். காரணம் என்னன்னா, அந்த பனியுடன் இருக்கக்கூடிய பசும்புல்லை அந்த கறவை மாடுகள் சாப்பிட்டால் பால் நிறைய கறக்கும், ஏராளமாக கறக்குமா. அதனால் முதல்ல அந்த மாடுகளை என்ன பண்ணுவாங்களா, பனியுடன் இருக்கக்கூடிய பசும்புல்லை மேய அனுப்புவார்கள். அது சாப்பிட்ட பிறகு பால் கறப்பார்கள். பிறகு அதனை என்ன செய்வார்கள்னா, மற்ற மாடுகளுடன் மேய அனுப்புவார்கள், புது வெளியிலே அனுப்புவார்கள். அதைத்தான் அந்த இடத்துல கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, அந்த சிறுவீடு என்று சொன்னால் வீட்டிற்கு முன்னால் தோட்டத்துடன் இருக்கக்கூடிய விட சிறுவீடு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வன பரந்தனக்கான் என்று வரக்கூடிய அந்த பாடல் வரி, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயற்கையுடன் வாழ்கின்றார். அது மாத்திரம் இந்த கடலிலிருந்து நீரை முகந்து கொண்டு கடைசியில என்ன மழை பொழிகிறது என்ற அந்த ஒரு இவாபரேஷன் என்ற இதை கூட, அந்த சயின்ஸ் ஃபேக்டர் கூட தன்னுடைய பாடலிலே மிக அழகாக கொண்டு வந்திருக்கின்றார் என்று பார்க்கலாம். அதற்கு பிறகு பெண்களுக்கு மிகவும் பிடித்தது ஒன்று என்ன, உறக்கம் விரும்பிகள், நல்லா உறங்குவாங்க கொஞ்சம் அதிகமாக என்று நினைத்து கொள்ளுங்களேன். பெண்களுக்கு அதனால உறக்கம் மிகவும் பிடிக்கும். அதுவும் குளிர் நிரம்பிய காலங்களில் போர்த்தி கொண்டு தூங்குவது இன்னும் அதிகம் நல்ல சுகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னை யாராவது கூப்பிடுவது போல இருந்தே என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பயே இறுக்கம் மூடிக்கொண்டு கண் இமைகளை இறுக்கம் மூடிக்கொண்டு தூங்குவது போல நடிப்பது என்பது இன்னொரு ஒரு சுகம்தான். தூங்குறோம் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கணும், எழுப்ப முடியாது என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா திருப்பாவை பாடல்கள்ல 30 பாடல்களும் கிட்டத்தட்ட 30 பாடல் 25 பாடல்கள் வைத்துக் கொள்ளுங்களேன், தூங்குகின்றவர்களை எழுப்புகின்றவர்களாகவே தான் காட்டுகின்றார்கள். அதை இந்த தூங்குகின்றவர்களை எழுப்புவது என்பது எப்படி எடுத்துக்கணும்னா, அறியாமை எனும் மயக்கத்தில் இருக்கின்றவர் தத்துவ கருத்துல போகின்றது. அறியாமை எனும் மயக்கத்தில் இருக்கின்றவர்களை எழுப்பி அந்த பரமாத்மாவை தரிசிக்க வைப்பது, அவனுக்கே அடிமையாக இருந்து அவனுக்கு வேலைகளை செய்வது, பிறவி என்பது ஏற்படாமல் காக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியது என்ற ஒரு பொருள்ல தத்துவ பொருளில் வருகின்றது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தூக்கம் விரும்பிகள் என்பதற்கு திருப்பாவை பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. நிறைய பாடல்கள் பாத்தீங்கன்னா ஆண்டாளை துயில் எழுப்புவதாகத்தான் அமைகின்றது. பாத்தீங்கன்னா, பிள்ளாய் எழுந்திராய், பாவாய் எழுந்திராய், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, பள்ளி கிடத்தியோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ தூங்கிட்டாலோ, பெருந்துயில்கிறார். ஏமம்னாலே அதிகம், பெருந்துயில் டபுளாக இருக்கிறது, பயங்கரமா தூங்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமியை கூப்பிடுறாங்க, அந்த பெண்ணை எழுப்புங்க அப்படின்னு. ஊமையா, சிவிடோ, அனந்தலோ, இல்ல களைப்பா அவளுக்கு தெரியவில்லை, கும்பகர்ணன் கூட உனக்கு தோற்று விட்டானோ, அவன் 6 மாதம் தான் தூக்கம், நீ அதை தாண்டி தூக்குகின்றாயே, கும்பகர்ணன் கூட உன்னிடத்தில் தோற்று விட்டான் என்ற முறையில் பார்த்தீர்கள். என அந்த ஆண்டாளை எழுப்புகின்ற விதமாகத்தான் நிறைய பாடல்கள் போகின்றன. ஆனால் இங்கேதான் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். என்னன்னா, இவளைத்தான் ஆண்டாளைத்தான் தோழிகள் எழுப்புகிறார்கள் என்று பார்த்தால், கொஞ்சம் திருப்பாவையை கவனித்து படிக்கும் பொழுதுதான் தெரியும். அப்படியே நம்ம பக்தி பாடலாக அப்படியே பாடிக்கொண்டு போனால் அதனுடைய ரசம் நமக்கு தெரியாமல் போய்விடும். எப்படி போகிறது பாருங்கள். பல பாடல்கள்ல ஆண்டாள் தூங்குகிறது போலவும் மற்ற தோழிகளா எழுப்பது போலவும் இருக்கின்றன. சரி, இதுதான் கதை நினைச்சிருப்பீங்க. ஆனால் கதை கொஞ்சம் ஒரு 10-15 பாடல்களுக்கு கதை என்ன ஆகுது, வேறு திசை போகிறது. பாடல் வேறு திசையில பயணப்படுகிறது. என்ன அப்படின்னா, பெண்கள் அனைவருடன் ஆண்டாள் என்ன செய்யறாங்க, ஆண்டாளோட கோவிலுக்கு போகிறார்கள். அங்கே போய் என்ன செய்யறாங்கன்னா, வாயில் காப்போனை எழுப்புகிறார்கள். வாயில் காப்போனே எழுந்திரு,
அது மாத்திரம் இல்ல, அவன்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, கதவு திற, கோயிலை காக்கின்றவனே எழுப்புகின்றார்கள், எழுந்திரு, கோவிலை திற, வாயிலை காப்பவனை பார்த்து எழுந்திரு, கதவை திற என்கிறார்கள். மாயன் மணி, காரணம் என்ன? அவங்க என்ன சொல்றதுன்னா, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இந்த இடத்துல வாய் நேர்ந்தான் என்பது வேறு மாதிரியான பொருளை சொல்கிறார்கள். அதல்ல, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தானே, நேற்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தான், இன்னைக்கு வா, நான் உனக்கு தரிசனம் செய்கிறேன், தருகிறேன், வா. நென்னலே வாய் நேர்ந்தான். He has promised me. நென்னலே வாய் நேர்ந்தான். அதனால் அவன் சொல்லிவிட்டான், இன்றைக்கு வா, நான் உனக்கு தரிசனம் தருகிறேன், உன்னை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கான் எனக்கு. அதுதான் விஷயம். ஆகையால் வார்த்தை தவற மாட்டான். நாங்கள் நீராடி தூயவர்களாக வந்திருக்கின்றோம். ஆகையால் கோயில் காப்போனே தாழ்த்திரவாய், குடிதோறும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவும் தாழ்த்திரவாய். மணிக்கதவு என்று சொன்னால் இரட்டை கதவுகள். இன்றைக்கும் கூட கோயில்களுக்கு இரட்டை கதவுகள் இருக்கின்றன. இரட்டை கதவு தான் மணிக்கதவம் என்று சொல்வார், இணைக்கதவுகள் என்று சொல்வார்கள். அவனை இணைக்கதவுமாக இருக்கக்கூடிய கதவு, அதனை திரை என்று வேண்டுகிறார்கள். சரி, இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய பெயர் தெரியாது. அதனால் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை வைத்துக் கொண்டே கூப்பிடுகிறார்கள், வாயில் காப்போனே. அது மாத்திரம் பாத்தீங்கன்னா, மணிக்கதவு நின்றொன்றும் சொல்கின்றார்கள் அல்லவா. வாயில் காப்போனே என்று சொல்லும் பொழுது பெயர் தெரியாமலே அவன் செய்கின்ற தொழிலை வைத்து செய்கின்றார்கள். இன்றைக்கும் கூட நம்ம என்ன செய்யறோம்னா, டிரைவர், கண்டக்டர், இல்லைன்னா போலீஸ், செக்யூரிட்டி என்றுதான் கூப்பிடுவோம். அவர்களுக்கும் பெயர் இருக்கின்றது. இதைத்தான் அன்றைய காலத்திலும் ஆண்டாள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சரி, இதை தாண்டி வேறு யாரையெல்லாம் அவர்கள் துயில் எழுப்புகிறார்கள் பாருங்களேன். வளர்ப்பு தந்தையாகிய நந்தகோபனை எழுப்புகின்றார்கள், தாய் யசோதையை எழுப்புகிறார்கள், அண்ணனை எழுப்புகின்றார்கள், தம்பியையும் எழுப்புகின்றார்கள். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், யசோதா அறிவுராய், எழுந்திரு, கதவை திற, ஓங்கி உலக அளந்த உம்பர்கோமானே. உம்பர்கோமானே தேவர்களுடைய தலைவன், அவனை கதவு திறவாய். செம்பூர் கள்ளடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாளை மற்றும் மற்றவர்கள் எழுப்பவில்லை, ஆண்டாளும் தோழிகளும் சேர்ந்து இத்தனை பேர் எழுப்புகிறார்கள் பாருங்கள். அதுதான் விஷயம். சோ அதனால உன் தம்பியாகிய கண்ணன், அண்ணனாகிய பலதேவன், அவனை எல்லோருமே தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், உறங்கேலோர் எம்பாவா என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக நந்தகோபனுடைய மருமகள் இருக்கிறாள், நப்பின்னை. நப்பினையும் தயவு செய்து செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் என்று நப்பினையும் எழுப்புகின்றார்கள். இந்த இடத்தில் நான் சற்று ஆராய்ச்சி செய்தேன். எழுப்புகின்றவர் யார் யார்? நந்தகோபன், யசோதா, கண்ணன், பலதேவன், நப்பினை என்று 5 பேர் இருக்கிறார்கள் அந்த பாடலிலே. என்னை பொறுத்தவரை இதில் சொல்லப்படுகின்றவர்கள் 5 அந்த பாடலிலே. இந்த 5 ஐவரா, இல்லை நம்முடைய புலன்கள் 5? அதுதான் நான் கேள்வி கேட்டேன் எனக்குள்ளேயே. 5 ஐவராக இருக்கிறார்களா, இல்லை 5 நம்முடைய புலன்களாக இருக்கிறார்களா? 5 புலன்களையும் அந்த 5 பேரை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா, படிமமாக நம்முடைய புலன்களை வைத்துக் கொண்டு 5 புலன்களை மடக்கி, இதோ பார், இந்த பிறவியினுடைய பயன் இறைவனுடன் ஒன்று கலத்தல் தான், மர்ஜிங் என்று சொல்வார்கள் அல்லவா, சேருதல், ஒன்றாதல், அதுதான். ஆகையால் 5 புலன்களாகிய நீங்கள் அனைவரும் அடங்கி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இறைவனுடைய நாமத்தால் மனம் முழுவதும் 5 இணைந்து அவன் புகழை இசைத்திட எழுங்கள். பழைய குப்பையில் இருந்து, மனவிகாரத்தில் இருந்து விடுபட்டு புதிய அறிவு, புதிய ஞானம் பெற எழுந்திருங்கள் என்று சொல்வதாக இருக்குமோ என்றுதான் இந்த பாடலுக்கு நான் கொஞ்சம் என்னுடைய விளக்கத்தை தர நினைக்கின்றேன். இந்த 5 நம்முடைய 5 புலன்களுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பாவை பாடல் விளக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனுடைய பொருள், வலிமை எல்லாமே இன்னும் அதிகமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு மிகவும் பிடித்த பிராணிகள், பெண்கள் என்று சொன்னாலே பொதுவாக பிராணிகள் மீது மிக அன்பு காட்டுவார்கள். நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று. இன்றைய காலத்தில்
புலி குட்டி எல்லாம் கூட வளர்க்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல பார்க்கும்போது பெண்களுக்கு செல்ல பிராணிகள் ரொம்பவும் பிடிக்கும். தனக்கு துணையாக அந்த பிராணிகளை வைத்துக் கொள்வார்கள், அதோட பேசுவார்கள், சிரிப்பார்கள், எல்லாமே நடக்கக்கூடியது. அப்போ ஆண்டாளுடைய கையில் யார் இருக்கிறார் என்று சொன்னால் கிளிதான் இருக்கிறது. அந்த கிளி கூட, ஏன்னா காதல் பாஷை பேசுறதுல கிளி பெயர் பெற்றது என்று பொதுவாக சொல்வார்கள். அது வந்து இரண்டாவது அந்த கிளிக்கு வந்து என்னன்னா சொன்னதை சொல்லக்கூடிய இது உண்டு, தன்மை உண்டு என்பது காதல் தூதுவனாக இருக்கிறது. மேலும் அது மன்மதனுடைய வாகனமாக சித்தரிக்கப்படுகின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து கிளியை வந்து தினந்தோறுமே அலங்காரம் செய்வார்களாம். பல பூக்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கும் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கிளியை மிக அழகாக அலங்காரம் செய்வார்களாம். அதற்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண கிளி என்று அதற்கு பெயராம். அதுக்கு வந்து என்ன சொல்லும் போது பல பூக்கள் என்று சொல்லும் பொழுது பூக்கள் வந்து ஒரு 2-3 பூக்கள் நான் பார்த்தேன். அது வந்து மாதுளம் பூ என்பதை பயன்படுத்துகிறார்கள். மரகதவல்லி என்பதனுடைய இலைகளை பயன்படுத்தி என்ன செய்கிறார்களாம், கிளியை போல செய்து ஆண்டாளுடைய வலக்கையில் வைக்கிறார்கள் என்று. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்கின்றார், சுகபிரம்ம ரிஷி, அவர்தான் இந்த மகாபாரத கதையினுடைய ஒன்னாவது இது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், கதையை சொன்னவர் என்று. அதனால சுகபிரம்ம ரிஷி என்கின்றவர் என்ன செய்கின்றார்னா, ஆண்டாளுடைய காதலை கேள்விப்பட்டு கண்ணனிடத்தில் அவர் தூதுவனாக போகிறார். அன்றைய காலத்தில் தூது அனுப்புவது உண்டு அல்லவா. ரிஷி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், கண்ணனிடத்து போய் ஆண்டாளுடைய காதலை சொல்லி கடைசியில் அதை நிறைவேற்றுதல் என்ற வரையிலும் அவர் உதவி செய்கின்றார். தனக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டு அந்த ரிஷி உதவி செய்ததனால் ஆண்டாள் மிகவும் சந்தோஷப்படுகின்றார். கடைசியில வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது ரிஷியை கேட்கிறாள் ஆண்டாள், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், என்னுடைய காதலை நீ போய் இறைவனிடத்தில் கண்ணனிடத்தில் சொன்னாய் அல்லவா, உனக்கு என்ன வரம் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னதாக ஒரு வழக்கு இருக்கிறது. உன்னிடத்தில் நான் எப்பொழுதும் கிளியாக இருக்க ஆசைப்படுகின்றேன், அதுவும் வழக்கையிலே நான் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னது போல ஒரு கதை இருக்கிறது. அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இன்றைக்கும் கூட கிளியை வந்து மிக பிரமாதமாக அலங்காரம் செய்து வைக்கின்றார்கள். அதற்கு கல்யாண கிளி என்ற பெயர் கூட வைக்கப்படுகிறது என்று ஒரு இது இருக்கின்றது. அதனால் எல்லே இளங்கிளியே என்று கூட அந்த திருப்பாவை பாடலே அந்த கிளியவள் மறக்காமலேயே ஆண்டாள் என்பவர் பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு மிக முக்கியமான குணம் பெண்களுக்கு என்ன குணம் என்று பார்த்தீங்கன்னா, வாயாடுவாங்க, நிறைய பேசுவாங்க. உளவியல் படி பார்க்கும் பொழுது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அந்த வாயாடுதல், நிறைய பேசுதல், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல்வார்கள், வார்த்தை பரிமாற்றம், அவர்களுக்கு அந்த மொழியினுடைய அந்த சக்தி வந்து லாங்குவேஜ் ஆப்டிடியூட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்று சொல்வார்கள். பல மொழிகளை எளிதாக கற்றுக்கொண்டு விடுவார்கள், எதற்கும் சளைக்க மாட்டார்கள், பயங்கரமாக பேசுவார்கள். அந்த வாயாடித்தனத்திற்கு திருப்பாவை மிக சிறந்த உதாரணம். நிறைய இருக்கிறது பாருங்க, ஓயாம பேசிட்டே இருப்பாங்க. 30 பாடலையும் பார்த்தீர்கள்னா பேசிக்கொண்டே இருக்கிறது நிறைய இருக்கிறது. அது மட்டும் நாம் செல்லப்பெண் வச்சுட்டாங்கன்னா, இன்றைக்கும் கூட வீட்டிலேயே செல்லப்பெண் வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணுக்கு ஒரு தனியும் மரியாதை உண்டு, கவனிப்பு உண்டு. அது இன்னும் அதிகமா பேசும். அதனால பார்த்தாலே சொல்லுவாங்க, நீ வீட்டுல ஒரே பொண்ணா, செல்ல பொண்ணா என்று சொல்லுவார்கள். நிறைய பேசும் அது. அதனால இந்த இடத்துல ஊரார் அது மட்டும் செல்ல பெண்ணாக இருக்கும்போது என்ன அர்த்தம், அந்த பெண்ணினுடைய குணம் என்னன்னா, தன்னை மற்றவர்கள் தாங்க வேண்டும், போற்ற வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்களாம். அதனால எல்லே இளங்கிளியே என்ற பாடல் இதுக்கு மிக பிரமாதமான உதாரணம். அதை நிறைய பாத்தீங்கன்னா நிறைய உரையாடல் நிறைய போகும். அது மட்டும் இல்லாம அவர்களிடத்தில் பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு பொருள் தேவைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், இல்ல ஒருத்தர் தேவைன்னா அவருடைய உறவினர்கள் யாரோ இருந்தாங்கன்னா முதல்ல அவங்கள சுத்தி வட்டம் போட்டுருவாங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு வேணும் அப்படின்னா டைரக்டா அவர்களை போய் காண்பதை காட்டிலும் அவருடைய உறவினர் யார், நெருங்கியவர் யாருன்னு சொல்லி அவர்கள் மூலமாக ஒரு வட்டத்தை போட்டு நேரம் என்ன பண்ணிடுவாங்க, அதோடைய மையப்புள்ளியை போய் அவர்கள் ஈஸியாக தொட்டு விடுவார்கள். அதனால இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா திருப்பாவை பாடல்ல ஆண்டாளும் என்ன செய்கின்றான், கண்ணனை காண்பதற்காக எத்தனை பேரை வந்து வசியம் செய்கின்றார் பாருங்கள். நந்தகோபுரம் புகழ்ந்து பாடுறா, யசோதையை பாடுறா, பலதேவனை நப்பினை எல்லாம் புகழ்ந்து பாடி 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 கண்ணனை போய் நேர் போய் சந்திக்கணும்.
அதுல உறவினர்களை தன் பக்கத்தில் ஈர்த்துக் கொள்வதற்கு மிக அழகாக பெண்கள் அந்த வளையம் போடுவார்கள், சாமர்த்தியமாக செய்வார்கள். அதுல ஆண்டாளும் இந்த இடத்தில் மிக பிரமாதமாக செய்கின்றாள் என்று பார்க்கலாம் நீங்கள். அதுக்கு அம்பரமே தண்ணீரை சூரியரம் செய்யும் என்று வரும் அந்த பாடல் மிக சிறந்த உதாரணம். உங்களுக்கு நப்பினையை கூட மனம் இழகும்படி நாங்கள் செய்த தவறையெல்லாம் மன்னித்து விடு என்று சொல்லி நப்பினைக்காகவே 3 இடங்களில் நப்பினையை பற்றி மிக பிரமாதமா பாடக்கூடிய பாடல்கள் இருக்கின்றது. அதற்கு பிறகு பெண்ணினுடைய இயல்பு என்று பார்க்கும் பொழுது நல்லா போராடுவார்கள். இன்றைக்கும் கூட பார்க்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் என்று சொன்னா முதல்ல பெண்களை விட்டு விடுகிறார்கள் அல்லவா, முதல்ல போய் நீல சண்டை போடு, நான் பின்னாடி இருந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். போராட்டம் நல்லா பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணிவாங்க பயங்கரமா. ஆனால் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள். நல்லா போராடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, சண்டை பிடிப்பாங்க. தவறு செய்துட்டோம்னா ஒரு கண்ணீர் மூலமாக நான் செய்தது தவறு அப்படி ஒதுங்கி போய் விடுவார்கள், பேச மாட்டார்கள். கண்களிலே கண்ணீருடன் டைம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது எல்லாம் செய்தது தவறு என்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். எளிதிலே இறங்கி விடுவார்கள். செய்தது தவறு என்று சொன்னால் மன்னிப்பு கேட்பார்கள். வாய்க்கு எட்டியது கைக்கு எட்டவில்லை என்று சொன்னால் அந்த ஏமாற்றத்தவர்களால தாங்கிக் கொள்ள முடியாது. போராடி ஓரளவிற்காதவர்கள் பெற்றுக்கொள்ள துடிப்பார்கள். ஆனால் கிடைக்க போகிறது என்று தெரிந்துவிட்டால் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் தாமதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த மன்னிப்பு கேட்பதில் எல்லாம் கூட கொஞ்சம் தயக்கம் என்பது கிடையாது. அதனால சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமர் ஏடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்கள் குற்றேவில் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்று காண் கோவிந்த எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றிலோர் என்பாவா என்பது மிக பிரமாதமான பாடல். நேரம் இல்லாதனால் இந்த பாடல் வரிகளை ஒவ்வொரு வரிகளையும் என்னால பொழுதும் விளக்க முடியவில்லை. மிக அழகாக இருக்கும். அந்த இடத்துல சொல்ல பாருங்க, சிற்றம் சிறுகாலை என்று சொல்வது பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, நாங்களே ஆடு மாடுகளை மேய்க்கின்றவர்கள், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். நாங்கள ஏழைகள் தான், மாட்டு பின்னாடி போய் தான் உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எங்களுடைய குலம்தான் நீயும், பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களை நீ அடிமை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரணாகதி. இற்றைப்பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும். இப்ப மாத்திரம் இல்லையா, 7 பிறவி என்று சொல்கிறார். மல்டிபிளிகேஷன் தான், 7 எப்படி வேணாலும் போகலாம். 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகும், உனக்கே நாங்க இருப்போம், உற்றோமையா உறவினர்கள், நீயும் நானும் உறவினர்கள், உனக்கே நாம் ஆட்சிவோம், உனக்குதான் நாங்கள் அடிமையாக இருப்போம். மற்ற இனம் காமங்கள் மாற்றில் ஒரு பண்பு என்று சொல்லும் பொழுது தன்னுடைய என்ன வேண்டும் என்பதை மிக அழகாக விளக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. நான் இதற்காகத்தான் வந்தேன், இதுதான் எனக்கு வேண்டும், இதை செய்து கொடு என்று என்ன அழகாக அந்த பாடல் வரி ஒவ்வொன்றையுமே எடுத்து 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 சொல்லலாம். நீ எங்களை விளக்க முடியாது, நீ நானும் ஒரே குலம், அதான் முதல்ல. நீ நானும் ஒரே குலம், அதனால என்ன விட்டு கொடுக்க கூடாது நீன்னு நம்ம அப்படிதான் பேசுவோம். இன்றைக்கும் அப்படித்தான் சொல்லுவோம் இல்லையா, நீ நானும் ஒன்று, விட்டு கொடுக்காதே. மிக அழகாக பாடக்கூடிய பாடல் இது சிற்றம் சிறுகாலை. அது மாத்திரம் இல்லாம அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துள்ள அந்த பாடல் மிக அழகிய பாடல். அதை மட்டுமே விளக்குவதற்கு எனக்கு 1/2 மணி நேரம் வேண்டும். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெரும் தன்னை புண்ணியம் யாவுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நீ இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்து நாங்கள் அழைத்திருக்கிறோம், சீறி அருளாதே. உன்னை வாடா போடான்லாம் பேசியிருப்போம், அன்பினால் தான் பேசினோம், வேற எதுவுமே இல்லை. அதனால் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலூர் எம்பாவாய், கோபப்படாதே, தயவு செய்து எங்களுக்கு நீ பறை கூடு. பறை என்பது இந்த இடத்தில் சரணாகதி என்று அந்த பாடல் மூலம் மிக அழகாக பாடுகின்றார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாராட்டு பரிசு கட்டாயமாக எதிர்பார்ப்பார். பெண்களாக இருந்தால் என்று சொன்னால் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம் பாராட்டு பரிசு.
ஆனால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் ஒரு படி இன்னும் கொஞ்சம் அதிகமா போவார்கள். செய்த செயலுக்கு பாராட்டு உடனே வேண்டும் என்று நினைப்பார்கள். அது மட்டுமல்ல, பரிசு கொடுத்தால் நீங்கள் பரிசு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அவங்கள பிடிக்கவே முடியாது. பெண்களை பிடிக்க முடியாது. மாய்ந்து மாய்ந்து போட்டு வேலை செய்வார்கள். பசி தூக்கம் எல்லாவற்றையும் விட்டு விடுவார்கள். பாராட்டும் பரிசும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது. தன்னை பலர் முன்னிலையில் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எல்லா நேரத்திலும் ஆதரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அது மட்டும் இல்ல, தனியாக அவர்கள் செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு கூட்டம் மிகவும் பிடிக்கும். கூட்டமாக இருந்து விட்டால் கும்மாளம் தான். அது ஆண்டாள் பாடலிலே பார்க்கிறோம் பாருங்கள். கூட்டமாகத்தான் போகிறார்கள். எல்லாருமே கூட்டமாகத்தான் போகிறார்கள் கண்ணனை காண்பதற்கு. தனியாக போகவில்லை ஆண்டாள். கூட்டமாகத்தான் போகிறார். அதுதான் எல்லாரையும் அந்த இடத்துல வயது வித்தியாசம் கிடையாது. குலம், கோத்திரம் எதுவும் கிடையாது. எல்லோருமே ஒன்றாகத்தான் போகிறார். சமத்துவமாகத்தான். அதனாலதான் சமத்துவ நோக்கில் பாடப்பட்ட பாடல் என்று நான் சொன்னேன். பாவை பாடல் 30 பாடல்களுமே தன் வயது பெண்களுடன் செய்யக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இருக்கிறது, ஒரு நோன்பாகத்தான் இருக்கிறது. அவர்கள்ட்ட ஆர்ப்பாட்டம் அதிகம், அதட்டுவார்கள், பயங்கரமாக அதட்டுவார்கள். நான் தான் சிறந்தவன் என்ற முறையில் ஒரு அதட்டல் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணே என்று அதட்டுகிறார்கள். மாமீர் அவளை எழுப்பீரோ என்று உரிமையுடன் போய் அந்த மாமீட்டை சண்டை செய்வார்கள் என்ற முறையில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீர்களே தெரியும். ஆரம்பத்துல என்ன முதல் பாடல்ல நாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க நெய் உண்ணும், பால் உண்ணும், நாட்காலே நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் தானே சொன்னாங்க. பாவை பாடல்ல நாங்க விரதம் இருக்க போறோம், இதெல்லாம் செய்ய போறோம்னு. இப்போ கண்ணனை நேர போய் பார்க்கிறார்கள். அவன் தரிசனம் கொடுத்து விட்டான். தான் வேண்டியதெல்லாம் நடக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது என்ற உடனேயே அந்த பெண்களுக்கு என்ன ஆட்டம், ஆர்ப்பாட்டம் பாருங்களேன். என்ன சொல்கிறேன் பாருங்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ஊர்ல கூடாரவல்லி என்று மிக பிரமாதமா கொண்டாடுவார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம். முதல் பாடல்ல நாங்க ஏதும் போட்டு மாட்டோம், தலையில பூவும் வச்சுக்க மாட்டோம், கண்ணுக்கு மையம் எழுத மாட்டோம். நம்ம உன்னுடைய பரிசு கிடைத்த பிறகு, பறை என்பது கிடைத்த பிறகு, உன்னை தரிசனம் செய்த பிறகு எங்களோட நிலை என்ன? மிக பிரமாதமாக அலங்காரம் செய்து கொள்ளும். ஒரு பாக்கி விட மாட்டாங்களாம். வீதம் வீதமாக இந்த இடத்துல சொல்வது சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும். என்னென்னலாம் இருக்கும், ஆபரணங்கள் அத்தனையும் அணிவோம், ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேல வரும். என்ன பிரமாதம் பாருங்க. கிடைத்து விட்டது. கூடியிருந்து தனியா சாப்பிட மாட்டோம். முதல் பாடல் வீடு முழுக்க பாலா இருக்கு, அது சேராக போய்விட்டது, சாப்பிட மாட்டோம். ஆனால் உன்னுடைய தரிசனம் கிடைத்த பிறகு, நீ எங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? சந்தோஷத்தோட இருப்போம். முழங்கை வழிவார, அதனால மூட நெய் பெய்து, ஃபுல்லா நெய்யினால நிரப்பப்பட்ட சாதமாக இருக்கும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்த இளவர் என்பாவாய். அதான் பெண்களுடைய இயல்பு. ஒரு விரதம் என்று சொல்லும் பொழுது தன்னை அப்படி ஒரு கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வார்கள். தான் நினைத்தது கிடைத்து விட்டது என்று சொன்னால், அந்த விரதத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர்களை நீங்கள் பிடிக்க முடியாது. அதை அப்படியே இந்த திருப்பாவையில ஆண்டாள் மிக பிரமாதமாக, முதல் பாடல்ல பாக்குறீங்க விரதம், 30வது பாடல்ல 29வது பாடல்ல பார்க்கும் பொழுது மிக பிரமாதமாக அந்த ஆர்ப்பாட்டத்துடன், குதூகலத்துடன், மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். அது காரணம் என்ன அப்படின்னா, இதனுடைய தத்துவம் என்ன? பரமாத்மாவை ஜீவாத்மா தேடிக்கொண்டு விட்டது. நமக்கே ஒரு பொருள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் என்ன சந்தோஷமாக இருக்கிறது. அதுவும் காணாமல் போன பொருள் திடீரென்று 10 நாட்களுக்கு பிறகு கிடைத்து விட்டது என்று சொன்னால் எத்தனை சந்தோஷப்படுகிறோம். காணாமல் போன பொருள் கிடைத்து விட்டாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதே. இறைவனுடன் இறைவனை கண்டுவிட்டோம், நேருக்கு நேரே பார்த்து விட்டோம். ஊருக்கெல்லாம் படி அளந்தவன் இப்பொழுது நேரே என் வீட்டுக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இதுவா இருக்கும், கும்மாடமாக இருக்கும். அதுதான் விஷயம். மிக அருமையாக படிப்படியாக எடுத்துக்கொண்டே போகிறார் ஆண்டாள் என்பது. அதனால கர்வைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் என்பது அது மிகப்பெரிய அழகான பாடல். நேரம் கிடைத்தென்றால் அதற்கு தனி ஒரு நாள் வைத்துக் கொண்டு பார்க்கலாம். மிக அருமையான பாடல். குற்றால குறவஞ்சியில கூட வசந்தவல்லி பந்தாடும் பொழுது ஏராளமான அணிகலன்களை அணிந்து கொண்டு ஆடுகின்றாள் என்று பார்க்கிறோம். குருத்தியினுடைய நகைகள் கூட ஏராளமாக வருகிறது. இந்த இடத்திலும் ஆண்டாளும் தான் இறைவனை கண்ட பிறகு
ஏராளமான அணிகலன்களுடன் அணிந்து எல்லோருடன் சேர்ந்து உணவு சாப்பிடுவேன் என்று சொல்வது அந்த முக்தி நிலையை தான் காட்டுகின்றது. சாப்பாடு நம்ம எடுத்துக்கொள்ளாமல் 2 கலத்தல் என்று எடுத்துக்கொள்ளலாம். நினைவாற்றல் அதிகமாக இருக்கின்றது. கடைசியாக சொல்லும் பொழுது மூட் ஸ்விங் அதிகம். பெண்களுக்கு அந்த மன ஊசலாட்டம் அதிகம். அது ஒத்துக்கொள்ள வேண்டியது. உளவியல் படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக மூட் ஸ்விங் இருக்கும். ஒரு நேரம் சிரிப்பார்கள், ஒரு நேரம் அழுவார்கள், ஒரு நேரம் சந்தோஷமாக இருப்பார்கள், ஒரு நேரம் அமைதியாக இருப்பார்கள். நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன். திருப்பாவை பாடல்ல 30 பாடல்களை பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரே மாதிரியா இருக்காது. ஒரு அமைதியாக இருக்கும். உன்னை காண கண்ணனை காண வேண்டும் என்ற ஒரு துடிப்புடன் இருக்கும். உணர்ச்சியுடன் இருக்கும். இதை நீ செய்ய மாட்டாயா என்று போற்றி புகழ்ந்து பாடக்கூடியதா இருக்கும். ஒரு ஏக்கம் இருக்கும். தருவாயா, தயவு செய்து தா, நாங்கள் செய்த தவறையெல்லாம் மன்னித்து விடு. கடைசியில பார்த்தீர்கள் என்ற ஒரு ஆனந்தமயமாக இருக்கிறது. ஒவ்வொரு பாடலுமே ஒரு உணர்ச்சி குவியலாகத்தான் இருக்கின்றது. அதனால பார்த்தீர்கள் என்றால் எல்லையற்ற மகிழ்ச்சி இன்பம் ஆரம்பத்துல சாதாரணமாக ஆரம்பித்து ஒரு விரதத்தை எப்படி ஒரு பயபக்தியோடு செய்வார்கள் அதே போல செய்து கடைசியில் எல்லையற்ற ஆனந்தமாக முடிகின்றது. அதனால இவரும் பாரதி கூட சொல்கின்றார், குணம் உறுதியில்லை. அவர் தன்னை ஒரு பெண்ணாக வைத்துக் கொண்டு பாடும்போது சொல்கின்றார், குணம் உறுதியில்லை குழப்பம் வந்ததடி என்று பாடியவர் கடைசியில கண்ணன் அவளை தொட்டுவிட அப்படியே காட்சி மாறுகிறது. எப்படி மாறுகிறது? உச்சி குளிர்ந்ததடி சகியே, உடம்பு நேராச்சு, நார்மல் ஆயிட்டான். ஏன்னா கண்ணன் வந்து என்னை தொட்டு விட்டான். உடம்பு நேராச்சு, மச்சிலும் வீடும் எல்லாம் முன்னை போல மனது கொத்துதடி. முன்னாடி அம்மாவை பார்த்தாலும் எரிச்சலா வந்தது, இப்போ வீடை பார்த்தால் அழகாக இருக்கிறது. ஏன்னா மனசு நேராகி விட்டதாம். அதான் இச்சை பிறந்ததடி, எதிலும் இன்பம் விளைந்ததடி, புதியதோர் சாந்தி பிறந்ததடி. இதுதான் ஆண்டாள் பாடலுடைய கிரக்ஸ் என்று சொல்லலாம். கன்சைஸ் மீனிங் அதுதான் விஷயம். அதனால அவர்களுக்கு பெண்களுக்கு மூட் ஸ்விங் என்பது கட்டாயமாக இருக்கக்கூடியது. சோ அதனால் ஆண்டாள் பாடலின் உட்கிடக்கையாக அமைவது தன்னை கண்ணன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாம். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைய துடிப்பது, பிறப்பின்றி இறைவனுடனேயே கலந்திருப்பது என்பதுதான் ஆண்டாள் பாடலுடைய தாத்பரியம், பொருளாக அமைகிறது. இது மிக உயர்ந்த கொள்கை. அது வந்து ஆங்கிலத்துல வந்து மர்ஜிங் என்ற முறையில் போகலாம். உறக்கம் என்பது ஜீவாத்மா பேராசை கடலில் மூழ்கி அதையே உண்மை என்று மயங்கி கிடப்பது. திருப்பாவை பாடல்கள் சரணாகதி தத்துவத்தை தான் பேசுகிறது. சரணாகதினா என்னன்னா 2 வகையில சரணாகதி அடையலாம். ஒண்ணு, மன்னனிடத்தில் தோற்று போன வீரர்கள், மன்னன், எதிராளி மன்னன், எதிர் மன்னன் அவனுக்கு கப்பம் கட்டுவதற்காக காத்து கொண்டிருப்பது, அது சரணாகதி. தசரதனுடைய அரண்மனையில கப்பம் செலுத்துவதற்காக மிகப்பெரிய முற்றத்திலே ஏராளமாக காத்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு கௌசலையை பற்றி பேசும்போது, உன்னுடைய கணவன் இப்படிப்பட்டவன், மிக உயர்ந்தவன், அவனுக்கு கப்பம் செலுத்துவதற்காக ஏராளமானவர்கள் அரண்மனையில் காத்து நிற்கிறார்கள் என்று கொடுப்பார். அது ஒரு சரணாகதி. ஆனால் 2வது சரணாகதி என்ன அப்படின்னு சொன்னா, தோற்றவர்களை அடிபணியறது அது ஒரு வகையான சரணாகதி. 2வது சரணாகதி இறைவனுடைய ஆற்றலை கேட்ட பிறகு, அவனுடைய சக்தியை பெருமையை கேட்ட பிறகு அவனுக்கே தன்னை அடிமையாக வைத்துக் கொள்வது, அது அந்த சரணாகதியுடைய மிகப்பெரிய அளவு. இது மன்னன் தோற்ற மன்னன் நம்ம இன்னொரு மன்னனுக்கு அடிப்பணிதான் சரணாகதி, அது வேறு. அது நிஜ வாழ்க்கையில நடக்கக்கூடியது, தினந்தோறும் நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்கக்கூடியது. ஆனால் இந்த சரணாகதி தத்துவம் தான் 2வதாக பேசக்கூடிய சரணாகதி தத்துவம் தான் உயர்ந்தது. உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய அத்தனை உயிர் கூட்டங்களும் அதை நோக்கித்தானே பயணப்படுகிறார்கள், அதை நோக்கிதான் பயணப்படுகின்றார்கள். அதனால இங்கே ஆண்டாள் கண்ணனின் விளையாட்டுகளில் வலிமையில் பெருமையில் மயங்கி தன்னையே அவனிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றாள். அதனால்தான் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்புலை செங்கண் சிறு சிறிதே எங்கள் மேல் விழியாவோ, அங்கண் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பிறப்பு என்பது ஒரு சாபம் தான். நீ எங்களை கண்ணால் பார், பார்த்தால் இந்த சாபம் என்பது நீங்கும். அங்கண் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று தன்னுடைய பாவனையாக உள்ள கிடக்கையாக பாடுகின்றாள். சோ அவன் வர வேண்டும், கடைசியாக முடித்து விடுகிறேன். அவன் எப்படி வர வேண்டுமா? அதுதான் மிக பிரமாதம். இறைவன் எப்படி வர வேண்டுமா? கண்ணன் எப்படி வர வேண்டுமா? சாதாரணமான இல்லையா? இப்படி ஒரு பாருங்கள். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி
மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல. ஒரு சிங்கம் சிரித்து கொண்டு எழுந்தால் எப்படி இருக்கும்? அதே போல நீ வர வேண்டும் கண்ணனே. சாதாரண மானிடன் அல்ல, சிங்கம் சிலிர்த்து கொண்டு எழுகிறது அல்லவா, சினத்துடன் வரும்பல. சீரி, அதான் இந்த இடத்துல பார்க்கும்போது சீரே சிங்கம் அறிவுட்டு தீவிழித்து போதருமா போல நீ வர வேண்டும், எங்களை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டாளுடைய பக்தி, பரவசம், ஆனந்தம் அத்தனையும் நாம் அனுபவிக்கின்றோம். நமக்கும் சிலிர்ப்பு ஏற்படுகின்றது. ஆண்டாள் தன்னுடைய உள்ள கிடக்கை மிக அற்புதமாக பாடிவிட்டார். நாம் தான் இன்னும் அதில் மயங்கி கிறங்கி போய் கிடக்கிறோம். கண்ணனும் ஆண்டாளும் எழுந்து வந்து நம்மை உய்விக்கும் வரை இந்த இனிய மதுவிலே மனம் மயங்கி இருப்போம். வாய்ப்பு கொடுத்த சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பேசியிருந்தா கூட கேட்டுட்டு இருந்திருப்போம், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. மிக மிக அருமை. ஆண்டாளுடைய பெண் மொழி என்ற தன்மையிலே நீங்க அதை பெண் மொழியாக எடுத்துக்கொள்ளாமல் அவள் எப்படி ஒரு நல்ல பெண்ணாக இருந்து உருகி 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 கண்ணனுக்காக தன் வாழ்க்கையை அழகா சொன்னீங்க. அவ எந்த இடத்துலயும் ஒரு தவறான வார்த்தைகளை பேசவில்லை அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப உண்மையிலே அது மிக சரியான ஒரு வார்த்தை. எந்த இடத்திலும் அவள் கண்ணனை விட்டு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவன் மனம் முழுவதும் நிறைந்திருந்தவன் அவனை எப்படி அவள் விட்டு கொடுப்பாள் இல்லையா? அப்படி ஒவ்வொரு என்ன என்ன சிறப்பெல்லாம் அவள் செய்தாளோ, என்ன சிறப்பெல்லாம் அவன் இந்த உலகத்திற்காக அசுரர்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்து ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த அசுரர்களை அழித்து தேவர்களை காத்து, தேவர்கள் என்றால் என்ன, தேவர்கள் மக்கள் எல்லோரும் தான், தேவர்கள் மக்கள் எல்லோரையும் அவன் எப்படி காத்தானோ, ஆனால் அந்த நிலையிலே அவன் என்னையும் காக்க கூடாதா? அதுதான் அவளுடைய ஏக்கம். அதாங்க பெண்மொழி. நீ இப்படியெல்லாம் யாரையெல்லாமோ காத்து அவங்கள காத்துக்க கூட முடியும், அப்படிப்பட்டவர்களை கூட நீ இறங்கி வந்து பல சகடம் உதைத்து என்னெல்லாம் செய்த நீ, எப்படியெல்லாம் செய்த நீ, அப்படியெல்லாம் செய்த நீ எனக்காக இறங்கி வர மாட்டாயா? அது அப்புறம் பாருங்க, முறையா, அது ரொம்ப அழகா சொன்னீங்க, முறையா எல்லாரையுமே அவ எழுப்புறா. அவ யாரெல்லாம் எழுப்புறா? அவ அம்மாவை இதுல என்ன அப்படின்னா, எத்தனை இருந்தாலும் முறையாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். முறையாக ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது அதிலே வெற்றி கிடைக்கும் நமக்கு. ஆண்டாளுடைய எவ்வளவு விடயங்களை நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்படி சிறப்பாக பொதுவாக பெண்மொழி என்று சொல்வது என்னன்னா, பெண்களுடைய சமூக உளவியல், பெண்களுடைய அந்த சமூக உளவியல் மற்றும் அன்றாட அனுபவங்களை நம்ம மையமாக வைத்து அவர்களுடைய பார்வையிலே கட்டமைக்கக்கூடிய அந்த இலக்கிய படைப்புகள் தான் அந்த புனைவு என்று நாம் சொல்வோம், பெண்மொழி புனைவு என்று நாம் சொல்லுவோம். அதுல நீங்க ஆண்டாள்ல எப்படி அவ அதை புனைந்திருக்கிறாள் என்பதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதுல நீங்க சொன்ன மாதிரி, அதுதான் நீங்க சொன்னதுல எனக்கு பிடிச்சது அதான். இதுல ஆணாதிக்க மொழியின் மீறல் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவள் தன்னுடைய மனதை அப்படி சொல்லுகிறார். அதே மாதிரி இன்றைய சில பெண்ணியவாதிகள் பேசக்கூடிய உடல் அரசியலையும் அவள் பேசவில்லை. அதிகமாக உடல் அரசியலையும் அவள் பேசவில்லை, ஆணாதிக்க மொழியின் மீறலையும் அவள் பேசவில்லை. அதாவது அந்த சில விடயங்கள், அந்த பெண்ணுக்கான சில மனநிலை, அந்த விளிம்பு நிலை மக்கள்னு நம்ம சொல்லுவோம். இங்க பெண் என்ற விளிம்பு நிலை தன்னை மாற்றிக்கொள்கிறாள். பெண் என்ற விளிம்பு நிலையாக தன்னை மாற்றிக்கொண்டு அவள் மிக அழகாக தன்னுடைய மன கருத்துக்களை அழகாக எடுத்துரைக்கிறாள். அந்த தான் மட்டும் உய்ய வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை, தன்னை சுற்றியுள்ள பெண்களுக்கும் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதனால்தான் பாவை நீராடலுக்காக எல்லா பெண்களையும் வருந்தி வருந்தி அழைத்து சிறப்பு செய்கிறாள் ஆண்டாள் என்ற தன்மையிலே. உங்களுடைய உரை உண்மையில நீங்க நேரமாகிவிட்டால் நானும் கொஞ்சம் சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான ஒரு அருமையான உரை அம்மா. ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருந்தது என்று உங்களை வாழ்த்தி வணங்கி, இப்போது ஒரே ஒரு நிமிடம் கோபாலையா பின்னோட்டம் தராங்களா? அப்புறம் அங்க யாரோ அறிவியல் தமிழ் யாரு இருக்காங்க? அவங்க அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்காங்க இல்லையா? அவங்க
குணப்பிரியா இல்ல அவங்க பேச மாட்டாங்க. அவங்க இதை நமக்கு அந்த இணையம் அவர்களை இணையத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கட்டாயிடுச்சு போட்டிருக்கேன். பேசுங்க. நன்றி அம்மா. நீங்க ஏதோ போய் எங்கேயோ பிரயாணத்தில் இருக்கீங்களா நினைக்கிறேன். இன்னைக்கு எப்பவும் திருப்பாவை எப்போ கையில் எடுப்போம்? மாழ்களில் எடுப்போம். இப்போ வைகாசியில் எடுக்க வச்சிருக்கீங்க நீங்க. முனிவர் அவர் சீதாமாவை பத்தி அவங்க சொல்லவே வேண்டாம். அவர் முதல்ல சொல்லாராய்ச்சியில இறங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு பாசுரத்தையும் விரிவாக ஆராய்ந்து அதுல இறங்கியிருக்காங்க. அது ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை எப்படி இவர்கள் ஆண்டாள் இந்த பாசுரத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்மளை அறியாமலே நமக்கு பக்தி வந்துடும். அந்த மாதிரி அவங்க சொன்னபோது ஜென்ரலா ஒரு பெண்கள் தான் கொஞ்சம் பெண் புத்தி பொன் புத்தி அப்படின்னா பேசிட்டு இருப்போம். ஆனா இவங்க எடுத்துக்காட்டினாங்க ஆண்டாள் அன்பு அறிவு அதெல்லாம் கொஞ்சம் அந்த பாத்திரத்துல ஆழிமழை கண்ணா அதனுடைய அது சயின்ஸ் ஃபுல்லா அதுல வருது. அதே மாதிரி அந்த அந்த இன்னொரு அந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு வரும். அதுவும் ஒரு அஸ்ட்ரானமி. இதெல்லாம் அவர் அவ்வளவு அறிவு. அதாவது இந்த இடத்துல எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. அந்த ஏமம் அப்படிங்கிறது ஏம பெருந்துயில் கண் மந்திரம் பட்டாளோ அப்படின்னு. இந்த ஏமம் அப்படிங்கிறது அது காவல் அப்படிங்கிறது என்ன? பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணியின்ப நாட்டுக்கு பயந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவல் அப்படிங்கிறது. இந்த காவல் மந்திரம் இந்த ரெண்டும் ஏதோ சம்பந்தம் இல்லாம வர மாதிரி இருக்கு. அதுக்கு இதுக்கு ஒரு என்னன்னா விளக்கம் என்னன்னா, அந்த சீதை இதுல இருந்து சிறைப்பட்ட போது அங்க காவல்ல இருந்திருக்காங்க. இந்த அரக்கைகள்லாம் காவல் இருந்திருக்காங்க. அப்போ அனுமான் அவங்களை எப்படி அவங்களுக்கு தெரியாம சீதையோட பேசுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மந்திரம் போட்டாராம். அது கம்பராமாயணத்துல வருது. அது பார்த்தா தெரியும். அதனால அதை இவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளவு டீப்பா போறது பாருங்க. அவ்வளவு அந்த திருப்பாவை அப்படிங்கிறது ஒரு தடவை எடுத்துட்டா அவ்வளவு ஆராய்ச்சியில நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி. அப்புறம் ஆண்மொழிக்கும் பெண்மொழிக்கும் என்ன வித்தியாசம்னா, பெண்கள் அனுபவத்தோடு பேசுவாங்க, உணர்வுகளோட பேசுவாங்க. அதனால்தான் அந்த பெண்மொழிங்கிறது ஒரு சிறப்பு. எதுக்கும் ஒருத்தரும் வீட்டில் கேட்டுறாங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால அவங்கள ஒருத்தர் கேட்டா தான் ஃபைனலா டெசிஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரி திருப்பாவையில் ஆண்டாள் பெண்களுக்கே உரிய தலைமை பண்பு, அந்த பொறுப்பு, சமுதாய உணர்வு, கூட்டு உணர்வு, அன்பு, இறைபக்தி எல்லாமே அதுல வெளிப்படுது. அதே மாதிரி இந்த சங்க இலக்கியத்தில் கூறப்பட்ட களவு, கற்பு, பிரிவாற்றாமை, தூது விடுதல், இதெல்லாம் அகப்பொருள் இலக்கணம். இந்த ஆழ்வார்கள் பக்தி நெறிக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை மானுட காதலை பாடிய சங்க தமிழை இறைவனுக்காக தெய்வீக காதலாக மாற்றிய பெருமை ஆழ்வார்களையே சாரும். ஆழ்வார்கள் தம்மை பெண்களாக பாவித்து பாசுரங்களை புணர்ந்துள்ளார்கள். நீங்க கூட சீதாராமையார் கூட சொன்னாங்க அதை பத்தி. ஸோ அதுல 2 பேர் மெயினா நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும். ஆமா, அது திருமங்கை ஆழ்வார் ஒரு பொடி மேலே போய் ஒரு பழக்கமே இல்லாத பெண்கள் மடல் ஏறுதல் அது சொல்லியிருக்காரு. அது எங்கேயுமே கேட்டதும் கிடையாது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவன், ஆன்மாவின் நிலை, அதுக்கப்புறம் தீவிரமான அன்பு, அப்புறம் முற்றிலும் சரணாகதி அடைகள், அதை பத்தி நீங்க சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. மிக அருமையா இருந்தது. ரொம்ப இன்னைக்கு படுக்க போற போது மிக அருமையான ஒரு சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி.
நீங்க வந்திருந்து இவ்வளவு அழகான ஒரு பின்னூட்டம் அளித்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா உங்களை போன்ற பெரியவர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரியான உரைகளை கேட்பதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் கூட எனக்கு முடிந்தால் ஒரு மாதம் நீங்கள் பேசலாம் ஐயா. திருப்பாவை பற்றி நீங்கள் பேசலாம். இந்த இருக்கை ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்தின் சார்பாக கனடாவிலிருந்து லக்ஷ்மணன் ஐயா இந்த இருக்கையை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு டோ ஃபவுண்டேஷன் கனடாவிலிருந்து அவர்களும் இதற்கு இணைந்து செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு உரை, அந்த வகையிலே நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு பாட்டை மட்டும் எடுத்து உரையாடல் ஒரு 12-30 மாதங்கள் பேசணும். ஒவ்வொரு பாட்டா ஒவ்வொரு விளக்கம் சொல்லி 30 ஆளுமைகள் 30 மாதங்கள் பேசினார்கள். இப்போது தலைப்பு, திருப்பாவையிலே ஒரு தலைப்பு, திருப்பாவையாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று ஐயா சொல்லிவிட்டார்கள். எனவே திருப்பாவைக்கான தலைப்பு, ஒவ்வொரு தலைப்புகளை எடுத்து அம்மா இந்த தடவை ரொம்ப அருமையான தலைப்பை கொடுத்தார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த தலைப்பு பேசப்பட்டது. இது போன்று நீங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்வதற்கான ஒரு தலைப்பிலே எங்களுக்கு பேசி தர வேண்டும் என்று உங்களை பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. முடிந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு மாதம், உங்களுக்கு முடிந்த மாதம் ஏதாவது ஒரு மாதம் பேசுங்கள் ஐயா. ஏன்னா உங்க உரையை எப்போதுமே அது உயர்ந்த உரையாத்தான் இருக்கும். அது நான் அங்கேயே கேட்டிருக்கேன், மயிலை திருக்குறள் மன்றத்துல உங்களை கேட்டிருக்கேன்னால எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். ஆய்வு கண்ணோட்டத்தோடு நீங்கள் செய்வீர்கள். ஆண்டாலும் அறிவியலும் என்று கூட நீங்கள் பேசலாம். ஏன்னா எனக்கு ஆசையா இருக்கு, நீங்க அதுல இருந்து எவ்வளவு அறிவியல் கருத்துக்களை சொல்லுவீங்கன்னு. உங்களுக்கு முடிந்த மாதம் பேசுங்கள் ஐயா. உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப பேசலாம். உங்களுக்கு விருப்ப தேதியில் நீங்கள் பேசலாம். நன்றி ஐயா. நான் சொல்றேன். நான் அதிகமா பேசுறதுல எழுதுவேன், பேசுறது எப்படின்னா அது மாதிரி போதும். இப்படி நீங்க பேசுறீங்களே அதுவே எங்களுக்கு போதும். அது எல்லாம் பட்டோம் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது இந்த மாதிரி. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? இப்போ வந்துட்டேன். இன்னைக்கு திருக்குறள் கழகத்துல ஒரு கூட்டம், அப்ப அம்மா கூட்டம் இருந்தது. அங்க உள்ள ஒரு தனி அறையில இருந்து நான் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால பயணம் திரும்ப மீண்டும் முடிஞ்சிட்டது, வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன் ஐயா. மிகச்சிறப்பு ஐயா, மிக்க நன்றி. இந்த அம்மையார் ரொம்ப அழகா சொன்னாலும் ஒரு பாட்டை ரொம்ப அருமையா சொன்னாங்க. சித்தம் சிறு காலை வந்துனை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை தொன்னோ குலத்தில் பிறந்து நீ பெற்றமை தொன்னோ குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இட்டை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா இட்டை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எத்தைக்கும் ஏலே பிறவிக்கும் முந்தனோடு எத்தைக்கும் மேலே பிறவிக்கும் முந்தனோடு உத்தமையாவோம் உனக்கே நாம் செய்வோம் உத்தமையாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றலோரெம்பாவாய். அருமையான பாட்டு. சகோதரியார் இந்த பாட்டை ரொம்ப விரும்பி சொன்னாங்க. அதான் மற்ற நம் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவா என்று எல்லாவற்றையும் நாம் விட்டு இறைவன் அடியை சரணாகதி என்று அடைந்து விட்டோம் என்றால் இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் அவனாகவே தருவான் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லி நிற்கிறது என்று சொல்லி, இந்த நல்ல ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த லக்ஷ்மணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மனம் கனிந்த நன்றியை அத்துணை பேர் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது போல ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய முதன்மை இயக்குனர், உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மணவை முஸ்தபா அவர்களுடைய புதல்வர் மருத்துவர் முனைவர் செம்மல் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்து இந்த டோ ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு சுதர்சன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள் உரித்தாகட்டும். அவரும் கனடாவில் தான் இருக்கிறார். அடுத்து இந்த நல்ல நிகழ்வை நமக்கு இணையத்தை இயக்கி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செல்வி குணப்பிரியா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இதை
யூடியூப் வாயிலாக உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம் நன்றியை உரித்தாக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. குறிப்பாக நம்முடைய சகோதரியார், இறுதியாக நம்முடைய சகோதரியார் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த உரையை தயக்கமில்லாமல் எல்லோரும் மனங்கொள்ளத்தக்கையிலே பேசி அளித்திருக்கிறார்கள். அவர்கள் விடை பெறுகிறோம். நன்றி. நன்றி. நன்றி அம்மா, நன்றி. முடித்துக் கொள்ளலாம் குணப்பிரியா, முடித்துக் கொள்ளலாம்.